மெய்ஞானமும் சொல்லுகிறது, உனக்கு உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் 4 பருவங்கள் இருந்தால் தான் நீ உலகத்தில் வாழ முடியும். சூரியனை அடித்துக் கொண்டிருந்தால் வாழ முடியாது, மழையே பெய்து கொண்டிருந்தால் வாழ முடியாது, அதே போன்று குளிரே அடித்துக் கொண்டிருந்தாலும் வாழ முடியாது. கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரியனை விட்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியை தூரமாக்குகின்ற நேரத்தில், சூரியன் பூமியையும் சுற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில், சூரியனுடைய ஒளி பூமியின் மீது அதிகமாக படுகின்ற நேரத்திலே அது கோடை காலமாக மாறுகிறது. சூரியன் சுற்றுகின்ற நேரத்தில் பூமியின் மீது அதனுடைய ஒளிகள் கம்மியாக படுகிறது, அல்லது ஒளியே படவில்லை என்று சொன்னால் கடுமையான குளிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, புரிவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய புவியியல் அறிவு இது, புரிவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய அறிவியல் விதிகள் இது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விஞ்ஞான அடிப்படையிலே இப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் மெய்ஞான அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குளிர் ஏன் வருகிறது, குளிர்காலம் ஏன் வருகிறது, வெயிற்காலம் ஏன் வருகிறது என்று சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், இஸ்தக்கன் நாரு இலா ரப்பிஹா, நெருப்பு, நரகத்தில் இருக்கின்ற நெருப்பு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, ரப்பே அக்கல பாலன் பாலா, சிலதை சாப்பிடுகிறது. நெருப்பிலே நரகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் சிலதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது, என்னால் முடியவில்லை, எனக்கு மூச்சு விட முடியவில்லை, எனக்கு மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடு என்று கேட்கிறார். நரகம் கேட்கிறது அல்லாஹ்விடத்திலே, எனக்கு மூச்சு விட வேண்டும், என்னால் மூச்சு விட முடியவில்லை. உள்ளே இருக்கக்கூடிய அனல் அதனால் ஒன்றை தின்று கொண்டிருக்கிறது, எனக்கு மூச்சு விட முடியவில்லை, திணறுகிறது, எனக்கு மூச்சு விட வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா நஃப்ஸைன், அவனுக்கு அந்த நரகத்திற்கு அல்லாஹ் 2 மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடுத்தான். ஒன்று அது விடக்கூடிய மூச்சு வெப்பம் என்று சொல்லப்படுகிறது, அதுதான் கோடைக்காலம். இன்னொன்று அதுதான் குளிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நரகத்திற்கு அனுமதி கொடுக்குகிறான், நீ 2 மூச்சுக்களை விட்டுக்கொள், ஒன்றை வெப்பத்தை வெளியாக்கு, இன்னொன்று குளிர்ச்சியை வெளியாக்கு.